Hello viewers, Nino பார்க்க போறது Avengers Assemble Season 2 Episode 5 Beneath the Surface. ஓபன் பண்ணா நம்ம ஹாக்கையும் பிளாக் விடோவும் ஹைட்ராவோட ஏஜென்ட்ஸ் யாரு கூடயோ டீல் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள தேடி இங்க வந்திருப்பாங்க. அதே நேரம் அவங்களால மக்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது பாத்தீங்களா, அதனால யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹாக்கை தான் விளையாட்டு பண்ணிட்டு இருப்பான். அந்த பைல் டிரைவருங்கிறவன் இவனோட அம்பை அவன் மூஞ்சிக்கு நேரா வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருப்பான். அப்ப அவனோட மூஞ்சோட ரியாக்ஷன் பார்த்தா காமெடியா இருக்குதுன்னு அந்த வீடியோவை காமிச்சு சிரிச்சுட்டு இருப்பான். பட் பிளாக் விடோ அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை. அவ வேலையில தான் பயங்கர போக்கஸ்டா இருப்பான். அப்ப அவ யாரு என்னன்னு அவங்கள கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, ஃபாலோ பண்ணிட்டு போய் பிளாக் பண்ணா அவங்க நார்மல் டூரிஸ்ட் மாதிரியே தான் பேசுவாங்க. ஹாக்கைக்கு கூட நம்பிக்கை இல்ல. ஆனா கடைசியில பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே நிஜமாவே ஹைட்ராவோட ஆளுங்க தான். அது மட்டும் இல்லாம ரோபோட்ஸுங்க. இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும், சைலண்டா வேலையை முடியணும். ஆனா ஹாக்கை பயங்கரமா பிளாஸ்ட் எல்லாம் பண்ணுவான். பையன் என்ஜாய் பண்றாராமா. நட்டாஷா தான் அதுக்கப்புறம் கேஷ் எல்லாம் அவங்களை காலி பண்ணுவான். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் பட்டு பயங்கரமா தான் இருக்குது. அதுலயே தெரிஞ்சு போச்சு ஹைட்ரா சாதாரண விஷயத்தெல்லாம் விக்கலன்னு. இங்க அயன்மேனை காட்டுறாங்க. தலைவர் இன்னும் அந்த அர்சனலுங்கிற ரோபோட்டை ரெடி பண்ணதான் படாத பாடுபட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அதை சரி பண்ண முடியல. அப்போ நட்டாஷா கான்டாக்ட் பண்ணி அந்த ஹைட்ரா கிட்ட இருந்து எடுத்த ஐட்டத்தெல்லாம் காமிச்சு இதெல்லாம் என்னன்னு விசாரிக்கும் போது மத்த எதை பத்தியும் தெரியல. ஆனா அந்த கிரீடத்தை பத்தி மட்டும் கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்கும். மிட்கார்ட் சர்பன்ட்ட இதுக்கு முன்னாடி டூம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி தான் இந்த கிரீடமும். ஆனா எப்படி வேலை செய்யும் என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா டேஞ்சர்னு மட்டும் தெரியும். அந்த டைம்ங்கும் போது மிச்ச டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அங்க பெரிய பெரிய ரோபோட்ஸ் கூட சண்டை போடுறாங்கன்னு உடனே ஹாக்கைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நானும் போறேன்பா. ஆனா அயன்மேன் வேண்டான்னு சொல்லிடுவான். ஏன்னா அவங்க எல்லாம் அதை பாத்துக்குவாங்களாமா. இந்த மேட்டரை இவங்க தான் பாத்துக்கணும்னு. இது ஹாக்கைக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப இந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை யாருக்கு விக்க ட்ரை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இல்லன்னா மறுபடியும் இவங்களுக்கு பிரச்சனை தான். அதனால அவங்க பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது போர்டிங் பாசஸ் எல்லாம் இருக்கும். அப்படின்னா இந்த க்ரூஸ் ஷிப்ல தான் யாருக்கோ விக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோ மாறு வேஷம் போட்டுட்டு அங்க கிளம்பிடுவாங்க. அப்படி உள்ள போனா என்ன பண்ணணும், யாருக்கு விக்க ட்ரை பண்ணாங்களோ அந்த விக்கிற ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கணும். ஆனா ஹாக்கை அதை பத்தி எல்லாம் கவலையே பல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். பிளாக் விடோ தான் தீவிரமா வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனா ஹாக்கைக்கு ஒரே விளையாட்டு தான். உடனே ஒரு டைம் ஹாக்கை கூட சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லி பிளாக் விடோ என்ன பண்ணுவா, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி விளையாடவே செஞ்சிருப்பா. அதே நேரம் இங்க ஹல்க், தாரு, அயன்மேன், ஃபால்கன், ஏன் நம்ம கேப்டன் அமெரிக்கா முதற்கொண்டு பெரிய பெரிய ரோபோட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுவாங்க. அதுலயும் தாருக்கும் ஹல்குக்கும் தான் சம போட்டி. அதிக ரோபோட்ஸ் யாரு காலி பண்றான்னு இத லைவா வீடியோல பார்த்துட்டு ஹாக்கைக்கெல்லாம் வயிறு எரியும். எல்லாம் ஜாலியா ரோபோட்ஸ் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. என்னால மட்டும் அது முடியலையேன்னு. அந்த டைம் பிளாக் விடோ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த கிழவனை பத்தி பேசிட்டு இருப்பாளா. அப்ப யாரோ வெளியில டோரை தட்டுவாங்க. போய் பார்த்தா அந்த கிழவன் தான். என்ன வேணும்னு கேட்டா தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு போவான். ஹைட்ரா வாழ்கனோன்னு அப்படின்னா நீங்க தான் அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து டீல் பேச ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா இவங்க தேடி வந்த கிழவன் அவன் தான். அவங்க கிட்ட குரோனை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இந்தாங்க பணம்னு சொல்லிட்டு கொடுப்பான். கடைசியில பார்த்தா அதுல பணம் கிடையாது. ஸ்மோக்க போட்டு விட்டுட்டு அந்த குரோனை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப். நல்ல வேலை ஹாக்கை கொஞ்சம் உசாரா இருந்ததுனால பிளாக் விடோவை காப்பாத்திடுவான். அப்புறம் என்ன, அவனை வெட்டிட்டு பின்னாடியே போவாங்க. கரெக்டா ஒரு முட்டு சந்தில வந்து மாட்டிக்குவான். இதுக்கப்புறம் தப்பிக்கணும்னா கடலை தான் குதிச்சாவனும். நல்லா தொக்கா மாட்டிட்டியாடா ராஜான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அவன் கெட்டப்ப மாத்துவான். அவன் ஒரு அட்லாண்டியன். அவ்வளவுதான், கடல்ல ஒரு ஜம்ப், ஆல் எஸ்கேப். இவ்வளவு அலாட்டா இருந்தும் கோட்டை விட்டுட்டமேன்னு நட்டாஷா ஃபீல் பண்ணுவா. ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட அதுக்கான வழி இருக்குதுன்னு கடலுக்குள்ள டிராவல் பண்றதுக்கான சூட்டை கொடுப்பான். அப்படின்னா ஹாக்கை எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கான். நட்டாஷாக்கு தான் அது தெரியல. சரின்ட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவாங்க. இப்போ அட்லாண்டியனை சேர்ந்த ஒருத்தன் அந்த கிரவுன் ஆட்டைய போட்டு போறான்னா டெஃபினட்டா அது அட்டுமாவா தான் இருக்கும். இந்த மேட்டர் கொஞ்சம் சீரியஸா தான் போகுதுன்னு மத்த அவெஞ்சர்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபாலோ பண்ணி போவாங்க. அப்படி போய் பார்த்தா அந்த கிரீடம் வந்து அட்டுமா கிட்ட போகாது, லேடி ஜாட்ரா கிட்ட போய் சேரும். அவ வேற யாரும் இல்ல, அட்டுமாவோட அட்வைசர். இவகிட்ட போனா என்ன, போய் அதை தூக்கிட்டு வந்துடலான்னு கிட்டக்க போனா அவ அந்த கிரீடத்தை யூஸ் பண்ணி ஒரு பெரிய மிருகத்தை வர வைப்பான். இதுதான் ஜெய்ஜான்டோ. அது பாத்தீங்கன்னா இப்ப ஜாட்ராவோட கண்ட்ரோல்ல இருக்குது. அவ என்ன சொல்றாலோ அதை அது செய்யும். நம்மளால அது உடனே வாய்க்குள்ள இழுக்க ட்ரை பண்ணுமா. பிளாக் விடோ உசாரா எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவன் தான் அதோட வாய்க்குள்ள போய் மாட்டிட்டான். அடுத்து பிளாக் விடோவை தான் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணும். அவ கஷ்டப்பட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க மத்த அவெஞ்சர்ஸ் எல்லாருமே எல்லா ரோபோட்ஸையுமே காலி பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு, பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு இருக்கும்போது நட்டாஷா கால் பண்ணி இங்க பஞ்சாயத்து சீக்கிரம் வாங்க, ஆக்கைய வேற புடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடிச்சு புடிச்சு கிளம்பிடுவாங்க. இங்க பிளாக் விடோ அந்த ஜெய்சாண்டா கிட்ட இருந்து என்னதான் எஸ்கேப் பண்ணாலும் அது விரட்டி வந்துகிட்டே தான் இருக்குது. சோ அவ என்ன பண்ணிட்டா, புத்திசாலித்தனமா அதை யூஸ் பண்ணியே அந்த ஜாட்ராவோட ஆளுங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டுவா. வழியில எது இருந்தாலும் அது கவனிக்காது. இவளை மட்டும் தானே போக்கஸ் பண்ணி வரும். ஜாட்ராவோட ஆளுங்க இருந்தாலும் அதே நிலைமை தானே. அப்படியே பிளாக் விடோ அந்த ஜாட்ரா பக்கமும் திருப்பி விட்டுருவா. அந்த கிரீடும் அவ தலையில இருந்து திருச்சிரும். அது நார்மலாய் அங்க இருந்து கிளம்பிடுமா. உடனே பிளாக் விடோவுக்கும் ஜாட்ராக்கும் பயங்கரமான சண்டை. தரையிலன்னா நம்ம
நம்ம பிளாக் விடோ பொளந்து கட்டிடுவா. ஆனா இது தண்ணிக்குள்ள சோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா சண்டை போட முடியல. தாறுமாறா பிளாக் விடோக்கு அடி விழுகுது. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் அந்த கிரவுன் எடுத்து மாட்டிட்டு அதே ஜெய்ஜான்டோவை யூஸ் பண்ணி அடுத்து நட்டாஷாவை அதோட வாய்க்குள்ள இழுக்க ட்ரை பண்ணுவா. இந்த டைம் ஆல்மோஸ்ட் அவளால சுத்தமா முடியாம அதோட வாய் கிட்டக்க போகும்போது தாரோட சுத்தில அதோட வாயிலேயே ஒரு அடி. கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துருவாங்க. அல்கெல்லாம் வந்த வேகத்துல அதுக்கு ஒரே அடி அதுக்கு கிருகலாயிருச்சு. அப்புறம் என்ன 2 குரூப்புக்கும் வேற லெவல்ல சண்டை. இப்ப இவங்களுக்கு ஹாக்கைய காப்பாத்தணும். அதனால தார் அதோட வாயை ஓபன் பண்ணி புடிச்சுக்குவான். அல்கு அதோட வயிற்றுலயே நங்குன்னு ஒண்ணு வைப்பான். அவ்வளவுதான் ஹாக்கைய வாந்தி எடுத்துரும். கொஞ்சம் விட்டுருந்தா போதும் மண்டைய போட்டிருப்பான். சொல்ல போனா பையன் இனிமேட்டு வாழ்க்கையில மீனே திங்க மாட்டேன்னு வேற முடிவு பண்ணிட்டான். சோ இப்படியே சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அங்கும் போது எல்லாத்தையுமே பொளந்து கட்டி அந்த ஜாட்ராவை ரவுண்டு கட்டிடுவாங்க. கிரீடமும் நம்மளே கைக்கு வந்துருச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியுது இவங்க எல்லாருமே அவெஞ்சர்ஸ்னு. அது மட்டும் இல்லாம அந்த ஜாட்ரா அந்த ஜெய்ஜான்டோ அனிமலை தப்பு பண்றதுக்காக எல்லாம் கேட்கல. அட்டுமாவோட அட்டூழியம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்காமா. அவன் அழிச்சே தேரணும் பாலா. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா இவன் அவனோட அட்வைசர். இவன் எதுக்கு இப்படி சொல்றான்னு. ஆனா அவன் இவங்க ஆளுகளையே ஏகப்பட்ட பேரை கொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அவனை கொல்றதுக்காக இப்படி ஒரு டீமையே இவ ரெடி பண்ணி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்காக ஹைட்ரா கூட எல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்க? அது தப்பு தானேன்னு சொன்னா ஆக்சுவலா எல்லா அட்லாண்டியனுமே தப்பு பண்றாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாங்க இத ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி தான் பண்ணோன்னு வேற சொல்லுவாளா. என்ன விஷயம்னு கேட்டா அந்த கபாலுங்கிற ஆர்கனைசேஷன் காலியானதுக்கு அப்புறம் லேண்ட்ல வேணா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஆனா கடல் அப்படி இல்ல. அட்டுமா மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒத்துக்கலைன்னா யாரா இருந்தாலும் கொன்னுறான். இவளுக்கு அந்த போர் வாரெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அமைதியா தான் ஆசைப்படுறான். அதனாலதான் அவனை போட்டு தள்ளுறதுக்காக இந்த ஒரு ஐட்டத்தை டீல் பேசி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். இவளை நம்பலாமா வேண்டாமான்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். ஆனா நட்டாஷா நான் நம்புறேன் நீர்வா. சரின்ட்டு கிரீடத்தை கேட்டவொன்னா அவளும் குடுக்கலான்னு முடிவு பண்ணி குடுக்க போவா. அந்த டைமுங்கும் போது ஒரு ஈல் வந்து அதை லவக்குன்னு கவி தூக்கிட்டு போயிடும். எங்க போகுதுன்னு பார்த்தா நேரா அட்டுமா கிட்ட தான் போகும். அவன் அங்க ஒரு படையோட நின்னுட்டு இருப்பான். அட மேட்டர் என்னன்னா ஆல்ரெடி ஜாட்ரா மேல அவனுக்கு டவுட் இருந்திருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலான்னு தான் வந்தான். கன்ஃபார்மே ஆயிருச்சு. துரோகி 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 அவெஞ்சர்ஸ் கூட போய் சேர்ற. இதுக்காகவே இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லி அவன் அந்த கிரீடத்தை மாட்டி ஜெய்சான்டோவை அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். சண்டை பாத்தீங்கன்னா தாறு மாறா நடக்கும். அவெஞ்சர்ஸ் டீமும் ஜாட்ராவோட குரூப்பும் ஒன்னா சேர்ந்து இப்ப அட்டுமாவை எதிர்த்து சண்டை போடுறாங்க. இதுல காமெடி என்ன தெரியுமா? தார் வந்து அட்டுமாவை பழந்து கட்டலான்ட்டு போவான். ஆனா ஹல்க் அவனை இழுத்து போட்டுட்டு அவன் போய் அடிச்சுக்கிட்டு இருப்பான். பட் ஹல்க் தாராலேயே அட்டுமாவையும் அந்த ஜெய்சான்டாவையும் சமாளிக்க முடியல. 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி இவங்க 2 பேத்தையும் போட்டு கும்மு கும்முன்னு கும்மி எடுப்பாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல. தரையா இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு சண்டை தாறுமாறா போயிருக்கும். தண்ணியில இருக்கிறதுனால அவ்வளவு எஃபிஷியன்ட்டா அவங்களாலேயே சண்டை போட முடியல. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு சண்டையை போடுவாங்க. இவங்களுக்கு என்ன பயம்னா அவங்கள தார் அண்ட் ஹல்காலேயே சமாளிக்க முடியலன்னா மத்தவங்க எப்படி சமாளிப்பாங்க? வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இல்லன்னா அந்த ஜெய்சான்டோ எல்லாத்தையுமே அழிச்சிரும்னு சொல்லும் போதுதான் ஹாக்கை புத்திசாலித்தனமா அல்ட்ராசோனிக் சவுண்ட் யூஸ் பண்ணுவான். இப்போ அந்த சவுண்ட் இவங்களுக்கு வேணா நார்மலா கேட்கலாம். பட் கடல்வாழ் உயிரினத்துக்கெல்லாம் மண்டையவே பிச்சுக்கலாங்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். சோ அப்படியே ஹாக்கை அந்த ஜெய்சான்டோவை குழப்பி விட்டு அட்டுமாவையே அட்டாக் பண்ற மாதிரி பண்ணிடுவான். இப்போ அந்த கிரீடம் மறுபடியும் நம்மளுகிட்ட வந்து சேர்ந்துரும். அதை ஜாட்ரா கிட்ட கொடுத்து அந்த மிருகத்தை யூஸ் பண்ணியே அட்டுமாவோட மொத்த டீமையும் காலி பண்ணியாச்சு. அதோட விட மாட்டா அட்டுமாவையும் கொல்ல சொல்லுவாளா. பிளாக் விடோ வேண்டான்னிருவா. ஏன்னா அப்படி அவ பண்ணான்னா அவனுக்கும் இவளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும்ல. அதனால விட்டுருவா. நம்ம ஆளுங்க விட மாட்டான். இல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நாங்க தண்டனை கொடுத்துக்கிறோம். அவளும் ஓகே நீர்வா. ஏன்னா அவளுக்கு தேவை கடல்ல இருக்கவங்களும் தரையில இருக்கவங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மண்ணுக்குள்ள மண்ணா அமைதியா இருக்கணும். இவனால கலவரம் இல்லாம இருந்தா சரி. மத்தபடி என்னமோ பண்ணிக்க நீர்வா. அது மட்டும் இல்லாம இந்த கிரீடமும் எனக்கு வேண்டாம் நீர்வா. ஏன்னா அவ இதை கொண்டு வர சொன்னதே அட்டுமாவை காலி பண்ணி அட்லாண்டிஸுக்கு அமைதியை கொண்டு வரணும்னு மட்டும்தான். இதுக்கப்புறம் இது எதுக்குன்னு சொல்லி தூக்கி போட்டதுல அது கடலோட ஆழத்துக்கே போயிரும். கட் பண்ண அவெஞ்சர்ஸ் டவர்ல ஹாக்கைய அயன்மேன் புகழ்ந்து தள்ளுவான். அது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணி ஜெய்சான்டோவை குழப்பி விட்டான்ல. அதனால இப்ப பிளாக் விடோக்கு என்ன ஒரு பயம்னா அந்த கிரீடத்தை என்னதான் கடலோட ஆழத்துக்கே தூக்கி போட்டாலும் கண்டிப்பா அதை யாராச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சு மறுபடியும் வெளியே எடுப்பாங்க. அந்த டைம் பிரச்சனை ஆகாதான்னு கேப்பா. அதனாலதான் ஹாக்கை அதை உசாரா முன்னாடியே தூக்கிட்டான். இதனாலதான் உன்னை ஹாக்கைன்னு சொல்றாங்கன்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அவ்வளவுதான். அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.